வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்யலாங்கன்னா ப்ரெட் ஆம்லெட் செய்யலாங்க. அதுக்கு தேவையானது வந்துங்க ப்ரெட்டு 4 துண்டு எடுத்து வச்சுருக்கிறேங்க, 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேங்க, அப்புறம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேங்க, சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கிறேங்க, 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேங்க, அப்புறம் பச்சை மிளகாய்ங்க, கருவேப்பிலை தலைங்க, தக்காளி பழங்க, அப்புறம் உப்பு தேவையான அளவுக்குங்க, மிளகாய் தூள், கொஞ்சம் கறி மசாலா தூளுங்க, கொஞ்சம் மஞ்சள் தூள். இது வந்து சீரகம் மிளகு நுணுக்கி வச்சுருக்கிறேங்க. இப்போ வாங்க போய் செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள், 3 முட்டை எடுத்து உடச்சிக்கலாங்க. உடச்சி ஊற்றுறேன். பாருங்கள், முட்டை உடச்சி ஊற்றி வச்சுங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு போதுங்க. 2 வெங்காயம் அளவு போட்டுக்கலாங்க. அதில் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க, இப்போ போடுறேங்க. போதுங்க வெங்காயம். கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. இல்லையே, இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறமேல மஞ்சத்தூளுங்க. மஞ்சத்தூள் தனியாக எடுத்து வச்சுருக்குறேங்க. மஞ்சத்தூள் கொஞ்சங்க, ஒரு கறி மசாலா பொடிங்க, கொஞ்சம் மிளகாய் தூள், எல்லாமே மிளகுத்தூளுங்க, மிளகும் சீரகம் 2 சேர்ந்து தூள். அப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி ஒரு பழம் போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டாச்சுங்க. தேவையானதெல்லாம் நல்லா கலக்கலாங்க. நுர அளவுக்கு நல்லா கலக்கணுங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நுர அளவுக்கு கலக்கியாச்சுங்க. வாங்க நம்ம போய் ப்ரெட் ரெடி பண்ணி ப்ரெட் ஆம்லெட் செய்யலாம். பாருங்கள், கல்லில் வச்சாச்சுங்க. வெண்ணெய் இருந்தால் போட்டுக்கலாங்க. வெண்ணெய் இல்லாதனால நான் ஆயிலே போட்டுக்கிறேங்க. எண்ணெயை ஊற்றிக்கலாம். வீட்டில் சமையல் செய்கிற எண்ணெயை ஊற்றிக்கலாம். வெண்ணெய் வேணுங்கிறீங்க வெண்ணெய் போட்டு செஞ்சுக்கலாங்க. ஆயில் பூரா நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் பாருங்கள், ரொட்டி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா முருவில் பொன்னிறமாக ஓரளவுக்கு வச்சுக்கிடுங்க. இந்தளவுக்கு வந்துருச்சுங்க. எடுத்துடலாங்க. நம்மள ஆயில் ஊற்றிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆயிலை நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. சின்ன கல்லாக இருக்குது, அதனால் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. ஊற்றிங்க இப்படி நல்லா பரப்பி விட்டுக்கலாங்க. அழகா பாருங்கள். அடுத்த ப்ரெட்டு துண்டை கீழே வைக்கலாங்க. நல்லா ஆம்லெட்டில் அப்ளை ஆகிற அளவுக்கு வச்சுட்டு மறுபடியும் இப்படி தூக்கி போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா இப்படி வச்சு அமுத்தி விடுங்க. நல்லா அமுத்தலாங்க. இப்போ எடுத்துக்கலாங்க. திருப்பி போட்டுக்கலாங்க. அழகாக திருப்பியாச்சுங்க. அப்புறம் நல்லா வேகத்துக்கு கீழேங்க. பாருங்கள், நல்லா வெந்தாச்சுங்க. திருப்பலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. ப்ரெட்டு எடுத்துடலாங்க. இன்னொன்று போட்டு பாருங்க, கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க கல்லில். அடுத்துங்க ப்ரெட்டு துண்டை எடுத்து நல்லா கீழே அப்ளை படுறபடி வச்சுக்கலாங்க. நல்லா ஆம்லெட்டில் நல்லா படுற மாதிரி இது பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. திருப்பி வச்சிடலாங்க. வேகட்டுங்க. பாருங்கள், நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பிக்கலாங்க. அதையும் கரெக்டாக திருப்பியாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து செவந்துருக்குனுங்க. திருப்பிக்கலாங்க. பாருங்கள், திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், சுவையான ப்ரெட் ஆம்லெட் ரெடிங்க. நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.